நீங்கள் ஒரு விஷயத்தில் முற்றிலும் முயற்சி செய்தும் தோல்வியடைந்த அனுபவம் உண்டா? நாம் ஒரு பெரிய முடிவை எடுத்து நான் இதை முடிக்க முடியும் என்று உற்சாகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் முடிவில் நாம் நம்பியதைப் போல இல்லை. நீங்கள் முயற்சித்தீர்கள், உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தீர்கள், ஆனால் அது தோல்வியில் முடிந்தது. இது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறதா? நீங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்ட அனுபவம் இருக்கிறது. பைபிளில் பேதுரு என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசுவின் நெருங்கிய சீடர். பேதுரு மிகவும் துணிச்சலுடன் பேசுவார். மற்றவர்கள் உங்களை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்று அவர் இயேசுவிடம் சொன்னார். ஆனால் சிறிது நேரத்திலேயே பேதுரு இயேசுவை 3 முறை மறுத்தார். இயேசு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் பேதுரு அவரை விட்டுவிட்டார். இயேசு சிலுவையில் சாவு அடைந்த பின் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு மனநொந்தபடி இருந்தார். தோல்வியடைந்தவர் போலவே அவருக்கு உணர்ந்தது. அவர் மீண்டும் தனது பழைய வேலையை மீன்பிடி மீண்டும் தொடங்குகிறார். அவர் மற்றும் மற்ற சில சீடர்கள் இரவு முழுவதும் மீன் பிடித்தனர், ஆனால் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் இயேசு கடற்கரையில் நின்றார். அவரை அவர்கள் அடையாளம் காணவில்லை. இயேசு மீன் கிடைத்ததா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். இயேசு சொன்னார், வலப்பக்கம் வலை விடுங்கள். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அப்போது வலை நிறைந்தது. அந்த நேரத்தில் பேதுரு உணர்ந்தார், இது இயேசு. அவர் தண்ணீரில் குதித்து இயேசுவை நோக்கி ஓடினார். இயேசு அவர்களை கண்டிப்படிக்கவில்லை. இயேசு காலை உணவை தயார் செய்து வைத்திருந்தார். அவர் அவர்களை அழைத்து உணவு பரிமாறினார். அன்புள்ளவர்களே, இது மீன் பற்றியது அல்ல, இது கிருபை பற்றியது. பேதுரு தோல்வியடைந்தார். சீடர்களும் அப்படியே. ஆனால் இயேசு அவர்களை விட்டுவிடவில்லை. அவர் அவர்களை தேடி வந்தார், ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்க. நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று அவர் கூறினார். இன்று இயேசு அதையே உங்களுக்காக செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைந்தவராக உணர்கிறீர்களா? வேலை, குடும்பம், முடிவுகள் அல்லது உங்கள் நம்பிக்கையில் கூட நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்க முடியாது என நினைக்கிறீர்களா? இயேசு உங்களை தேடி வருகிறார், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே. அவர் உங்கள் அழகு உடையதும் இல்லை, உங்கள் குழப்பத்திற்குள் நுழைகிறார். அவர் சொல்கிறார், மீண்டும் ஆரம்பிப்போம், நாமிருவரும் சேர்ந்து. இயேசு மன்னிப்பு, வலிமை, நம்பிக்கை ஆல் தருகிறார். அவர் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை முடிக்கவில்லை. இன்று நீங்கள் இயேசுவை அழைக்க விரும்புகிறீர்களா? இயேசுவுடன் தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம்.